வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம குட் பை பிஸ்கெட்டை வச்சு ஒரு கேக் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 பொருளை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரெண்டாவது, நான் ஓவனில் வைக்க போகிறேன். இப்போ உங்ககிட்ட ஓவன் இல்லை அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே குக்கரில் வச்சு காமிச்சிருப்பேன் கேக்கு. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணலாம் வாங்க. நான் சாக்லேட் டைரி மில்க் வச்சுருக்கேன். நீங்கள் டைரி மில்க்கு 5 ஸ்டார் எந்த சாக்லேட் உங்களுக்கு பிடிக்குதோ அதை வச்சுக்கோங்க. ஒரு 3 பீஸ் வச்சுருக்கேன். இதை இந்த ஜார்க்குள்ளே போட்டுக்கலாம். 3/4 கப் அளவு சர்க்கரை வச்சுருக்கேன். இது ரெண்டையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா அரைஞ்சிருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிஸ்கெட் நான் ஒரு 3 பேக்கெட், கொஞ்சம் பெரிய பேக்கெட்டு 3 பேக்கெட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. இதில் பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 கப் அளவு இதில் பால் ஊற்றிக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். ஒரு 3/4 கப்பு ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி லிக்விடாக இந்த மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். பால் நீங்கள் ஊற்றும் போது செக் பண்ணிவிட்டு ஊற்றிக்கங்க. ஒரேடியாக ஊற்றணும் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு பிஸ்கெட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் மில்க் பிஸ்கெட்டில் பண்ணலாம், மேரி பிஸ்கெட்டில் பண்ணலாம். உங்களுக்கு எந்த பிஸ்கெட் சௌகரியமாக இருக்கோ அந்த பிஸ்கெட்டில் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் தடவி இல்லை அந்த பாத்திரத்தில். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டிருங்க. அது மேலேயுமே கொஞ்சம் நல்லா ஆயில் தடவிக்கங்க. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கதை இதில் ஊற்றிடலாம். நம்ம கொஞ்சம் ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுக்கலாம். நல்லா வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை. இதை 10 நிமிஷம் நம்ம ஓவனில் வச்சுக்கலாம். இப்போ இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம உள்ளே இருந்து எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆறட்டும்னு வச்சுட்டேன் நான். கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் கவுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் கவுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக பஞ்சு போல் வந்திருக்கு. இது மேலே நம்ம சாக்லேட் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரையான தேங்காய். பாருங்கள், சூப்பரான குட் பை பிஸ்கெட்டில் நம்ம ஒரு கேக் பண்ணியாச்சு. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். ஓவன் இல்லைன்னா கூட குக்கரில் வச்சு நீங்கள் நல்லா பண்ணலாம். ஒரு 15 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.